ஹாய் இந்த சாரி ப்ளவுஸை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நெட் சாரி ப்ளவுஸு. இந்த நெட் சாரி ப்ளவுஸில் கை எப்படி தைக்கணுன்றது தான் இதில் காட்ட போகிற பாருங்கள். இந்த நெட் சாரி ப்ளவுஸுக்கு நாங்கள் நார்மலாக கை வந்து இந்த அவிட்டு தைக்கிறதுக்காண்டி நாங்கள் கூட துணி உள்ளுக்கு விடக்கூடாது, 1 இன்ச்சு விட வேணும். அதாவது உங்களுக்கு நெட் வந்து வெளியில் தெரிய பார்க்கும், அதனால் வடிவிருக்காது. நீங்கள் 1 இன்ச்சு விடுங்கோ. அதே நேரம் இந்த கை தைக்க பாருங்கோ, இந்த தும்புகள் எல்லாம் அப்படியே வெளியில் விட்டு கிடக்கு. இந்த தும்புகள் எல்லாம் அப்படியே தெரியும் வெளியில். நீங்கள் இந்த நெட் கையுக்கு நார்மலாக நீங்கள் உள்ளுக்காகத்தான் நீங்கள் லைனிங் உள்ளே வரத்தக்கனையாக நீங்கள் அப்படி தையுங்கோ. அதாவது இது கை தான் நெட்டு, அதாவது உடம்பு பூரா நெட் இல்லை, கையுக்கு மட்டும்தான் நெட் பெறுது. அப்போ நீங்கள் உள்ளுக்காக வரத்தக்கனையாக தைக்கணும். இந்த ஷோல்டரும் இந்த லைனிங் துணிக்குள்ளே வர மாதிரி நீங்கள் தையுங்க. அப்படி தைச்சிங்கண்டா இந்த சாரி ப்ளவுஸ் மிகவும் ஒரு அழகானதாக இருக்கும். இப்போ பாருங்க, நான் இப்படி மடித்து வச்சு காட்டுறேன்னு எப்படி இருக்காண்டு இப்படி தைச்சிங்கண்டா உண்மையில் நீட்டாக இருக்கும் இந்த சாரி ப்ளவுஸு. நீங்கள் பிகினிங்காக நீங்கள் டெய்லரிங் படிக்கிறீங்கடா, நீங்கள் இதே மெத்தடில் பழகாமல் நீங்கள் நல்ல நீட்டாக பழகணும். நார்மலாக அந்த தும்பு மாதிரியெல்லாம் தெரியக்கூடாது வெளியில். அப்படி தெரிஞ்சால் வடிவிருக்காது, பார்க்குறவைக்கு ஒரு அழகு இல்லாமல் இருக்கும். இந்த ஷோல்டர்கள் எல்லாம் வந்து உள்ளுக்காக நல்ல நீட்டாக தைக்கணும். என்னுடைய டெய்லரிங் கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் எவ்வாறு தைப்பது என்பதை பற்றி. என்னுடைய டெய்லரிங் கிளாஸில் ஒவ்வொரு வீடியோவாக நான் உங்களுக்கு போட போகிறேன். நீங்களும் பாருங்கள், நீங்களும் பார்த்து நீங்களும் அதே மாதிரி தையுங்கள், தைச்சு பழகுங்கள். நிறைய ஓடர்கள் நீங்கள் பிடிக்கலாம். தேங்க்யூ.